இப்போ நம்ம ஆதீனத்தோட அந்த லோகோவில் வந்து பார்த்திங்கன்னா அருளும் பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி போட்டிருக்கோம். இது எதுக்கு அந்த வரி நம்ம சேர்த்துது அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப இன்றியமையாதது ஒன்று வந்து பொருள். அந்த பொருள் வந்து நல்ல முறையில், அதாவது ஆசீர்வாதத்தோடு கிடைக்கிற பொருள் நிலைக்கும்னு சொல்லுவாங்க. எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து அடுத்தவங்களை ஏமாற்றி நம்மளுடைய காரியம் சாதிக்கிற வரைக்கும் அவங்கக்கிட்ட வந்து என்னென்னமோ புலமையெல்லாம் பேசி ஒரு பொருள் நம்ம வாங்கினதுக்கப்புறமா அவன்கிட்ட திருப்பி ஏறுமாறாக இருந்தோம்னா அந்த பொருள் வந்து நம்ம சந்ததிக்கு போய் சேராது. ஆனால் அருளோடு சேர்ந்த ஒரு பொருள் நம்மகிட்ட வருது அப்படின்னு சொன்னால் நம்ம கையை விட்டு போகாது. அது அந்த புண்ணியம் வந்து நம்ம சந்ததிக்கு சேர்ந்துடும். நமக்கு வந்து இப்போ ஒரு 10 ரூபா கிடைக்குதுன்னு வைங்களேன், நம்ம ஒரு 50 ரூபா வேலை செஞ்சுட்டு 10 ரூபா மட்டும்தான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி சரிங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுறோம். அந்த கொடுக்குறாரு பாருங்க, சரி 50 ரூபா மதிப்புள்ள வேலை இவன் 10 ரூபாய்க்கு செஞ்சு கொடுத்துருக்கான், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொடுக்குறவனும் மனசில் நினச்சி வாங்குறவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்குவத்தோடு வாங்கின்னு வந்துடுறாங்க பாருங்கள். அவங்களோட அந்த பொருள் அந்த 10 ரூபா அன்றைக்கி செலவாயிடும். ஆனால் அந்த அருள் வந்து டெபாசிட் ஆகிட்டே வரும். அது தன்னுடைய சந்ததிகள் வர்றபோது அவங்களுக்கு வந்து அந்த அருளோடு சேர்ந்த பொருளும் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் வந்து பணங்காசு, இடம், பொருள் இதெல்லாம் சேர்த்துறதை விட நிறைய புண்ணியத்தை சேர்த்து வச்சாங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் அவங்க வேண்டிக்கிறது என்னென்னா, நான் செய்த தர்மமும் புண்ணியமும் என்னுடைய சந்ததிக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியவங்க வேண்டின ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி நாமெல்லாம் அருள் நிறைந்த பொருளோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால தான் அந்த லோகோவில் வந்து அருளும் பொருளும் அப்படிங்கிற ஒரு இது எழுதினோம். அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, இதுவும் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இந்த அவ்வுலகு அப்படின்னு சொல்கிற போது என்னாச்சுன்னா, நாம் மறைஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு உலகம் இருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்கார். சொர்க்கமோ நரகமோ அது திருவள்ளுவர் சொன்ன அந்த வாக்கியம். ஆகையினால இப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு தர்மமும் ஒரு புண்ணியமும் நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால அருளோட பொருள் சேரணும்னு சொல்லிட்டு அந்த வாக்கியத்தை நம்ம வச்சுருக்கோம். இந்த அருளும் பொருளும் எப்படி சேர்த்துறது அப்படிங்கிறது ஒரு பயிற்சியாகவே நம்ம சொல்கிறோம். அதை எல்லோரும் கடைப்பிடிச்சின்னு வர்ற வாழ்க்கையில் என்றைக்கும் நன்மை நடக்கும். நன்றி.